இது பரவாயில்ல, எப்படி இருக்கு இந்த வருஷம் இது சந்தை? பேலுக்குடி சந்தை சொன்னாதான் நான் எப்படி இருக்குன்ட்டு. பரவாயில்ல, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 50 ரூபா கம்மி தான். போன வருஷம் எவ்வளவு? போன வருஷம் 600. இல்லக்கா 600 நானு 1.5 செட்டு வாங்கினேன் 2000 ரூபா கொடுத்தேன்க்கா. போன வருஷம் 600. போன வருஷம் 600 சரசாயா. 600 ரூபா நம்ம படிக்கு. இந்த வருஷம் 550 ரூபா. பரவாயில்ல, எவ்வளவோ. போன வருஷம் இந்த வருஷம் கம்மியாக தான் இருக்கா ரேட்டு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலையிலே எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பேலுக்குறிச்சி வார சந்தையில் தாங்க இருக்கிறோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கடைசியிலிருந்து ஏப்ரல் மாதம் ஒரு 2 வாரத்து வரைக்கும் இருக்குங்க. வாரத்தோட சனிக்கிழமை மட்டும், ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை மட்டும் இந்த சந்தை நடைபெறுங்க. இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிவரத்துக்கு அருகில் இருக்கிற பேலுக்குறிச்சிங்கிற ஊரில் இருக்குதுங்க. வார சந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமானதுங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மாவட்டத்திலிருந்து இந்த சந்தையில் வந்து எல்லாமே மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு போவாங்க. மொத்தமாகவும் சில்லறையாகவும் இங்கே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், காரைக்கால் அப்படின்னு எல்லா மாவட்டத்திலிருந்தும் இங்கே ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முதல் வாரம் இல்லை 2வது வாரத்தில் வந்து ரெகுலராக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பஸ் எல்லாம் வந்து இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நைட்டிலிருந்தே இந்த சந்தை வெள்ளிக்கிழமை நைட்டிலிருந்தே கூட ஆரம்பிச்சிருது. சனிக்கிழமை ஒரு 10 மணி வரைக்கும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதுக்கு மேலே பார்த்தா கூட்டம் கம்மியாயிரும். இப்போ நான் வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தோட 2வது வார சந்தைக்கு வந்திருக்கிறேங்க. போன வாரம் மொதல் வாரமாக இருந்துச்சு. அதுக்கு மொதல் வாரம் இருந்துச்சுனாங்க. ஆனால் கூட்டம் வராதனால சந்தை இல்லையாமா. அதனால் போன வாரம் ஃபஸ்ட்டு வாரங்க, இது 2வது வாரம். நாமளும் சந்தைக்கு இந்த வாரம் தான் வந்தாங்க. இந்த வார சந்தையை பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் சிட்டி சேனலில் பார்த்தீங்கன்னா வருஷம் எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் வீடியோ எடுத்து போட்டாலும் இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு கணக்கில் சொல்லுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செட்டு பார்த்தீங்கன்னா 1600, 550 அவங்க படியில் போடுவாங்க. அவங்க படியில் போட்டால் 1200 கூட போகிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம ஊர்லேருந்து வரீங்களா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே படி கொண்டு வந்துடுவாங்க. படியில் அளந்து போடுவாங்க. அதனால அவங்களும் கடைக்காரங்களும் படியை வச்சு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் சொல்லி போடுவாங்க. இருந்தாலும் மொத்தமாக வாங்குறப்ப கொஞ்சம் ரேட் கம்மியாக தாங்க இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சந்தையிலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் அவங்களும் கடைக்காரங்கள ஏமாத்துறவங்களும் நிறையா இருக்கிறாங்க. இதுக்காக நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டா பிரச்சனை இல்லைங்க. செட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 2 பிடி போடுவாங்க. சோம்பு, கடுகு, வெந்தயம் இப்படி எல்லா மளிகை பொருட்களையும் 2 பிடி போடுவாங்க. அதுதான் ஒரு செட்டுன்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம் வாங்க. கொத்துவில 3 படி 100 ரூபாயா? எவ்வளோங்கண்ணே? 3 படி 100 ரூபாயா? நம்ம ஊர்லயே 150 ரூபா 130 ரூபாய்க்கு புளி வாங்கிக்கிறேன். 3 புளி எடுப்போம். 40 ரூபா 150 ரூபா வாங்குவோம். நாங்கள் வந்து இப்போ 6-7 பேர் இருக்கிறோம். புளிக்காக வந்தோம். பூண்டு எவ்வளோ கிலோ? இந்த பூண்டு இது 130 ரூபாங்களா, இது 120 ரூபா. ரேட்டை கொடுக்குற ரேட்டு சொல்லுங்க. இந்த கால ஒரிஜினல்ல 10 ரூபா சேர்த்துட்டாங்க. 10 ரூபா சேர்த்தினே எவ்வளவு? 160 ரூபா. சரி, நாங்கள் நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம். போய் வாங்கி வாங்க மாட்டீங்க போங்க. செட்டில் பார்த்தீங்கன்னா 5 பொருள் 6 பொருள் வச்சுருப்பாங்க. வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி அப்படின்ட்டுங்க. நம்ம வேண்டாம் வேறு பொருள் வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஒரு பொருள் மாற்றிக்கலாங்க. அது பார்த்திங்கன்னா இருக்கிற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கிலோ என்ன ரேட்டு போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அளவு குறைச்சி தருவாங்க. மற்றெல்லாம் 2 படி போட்டாங்கன்னா அது ஒரு 1.5 படி 1 படி அந்த மாதிரி போடுவாங்க. வீட்லேயே நம்ம என்ன பொருள் வேணாலும் மாற்றி வாங்கிக்கலாங்க. 100 ரூபாயம்மா எடை போட்டு செட்டுங்களா? 1650. அது அதான் கேட்டோம். அதுக்கு நாங்கள் போய் கூட்டிகிட்டு வர கேட்டேன். அலாரக்குலாம் 2 போட்டால் 200 ரூபா ஆகுது. இடையில போட்டால் எனக்கு 5 ரூபா கிடைக்கும். இந்த இடையில போட்டால் 10 ரூபா கிடைக்கும். எனக்கு 5 ரூபா இருந்தால் போதுன்னு தான் நியாயமாக சொல்லுவேன். கடைசியெல்லாம் சொல்லு. கடைசியெல்லாம் அதே வேலை தான். 160 தானா? அப்ப நாங்க 100 ரூபாய்க்கு நம்ம கேட்டோம். 100 ரூபாய்க்கு ஓடுங்கன்னே சொன்னோம்.
ஒரு படியா இது ஏமா இது ஒரு படியா பூண்டு எப்படி படி கொடுங்க கரூர் சாயங்க ஒரு படி மிளகு தரேன் 1600 வாங்கிக்கிறேன் வேறு 4 படி கடுகு 4 படி வெந்தயம் 4 படி சோம்பு 4 படி மிளகு ஒரு படி வெந்தயம் வேண்டாம்னா என்ன போடுவீங்க வெந்தயம் வேண்டாம்னா என்ன போடுவீங்க எது வேணும் மாற்றி வாங்கிக்கோ சோம்பு போடுவீங்களா எது வேணும் மாற்றி வாங்கிக்கோக்கா அது போட முடியாது ஒரு படி தான் சோம்பே வாங்கிக்கிறியா உறுதியா கேட்டுட்டு வாங்க வெந்தயம் வேண்டாம்னா என்ன தாராங்கன்னு கேட்டுங்க அப்புறம் ஏதோ ஒன்று வாங்க சும்மா கைன்னு பேசாதீங்க போன வருஷம் எல்லாம் அதே மாதிரி இருக்குங்களா கம்மியாக எப்படி இருக்கு மிளகுலாம் ரேட் அதிகமாக இருக்கு மிளகு 900 ரூபா கிலோவே சரி சரி படியில் இதில் போட்டால் கிலோ போட்டால் 500 ரூபா அது என்ன அங்கே அங்கே நேரத்தில் மிளகு காட்டுங்களா காசிவரம் தான் எப்படி கண்டுபிடிப்பீங்க மாவட்டம் நாமக்கல் மாவட்டமே தான் கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கிறேன் 1600 தான் சொல்றாங்க 450 ரூபாய்க்கு அப்படியே இருந்து நல்லா தெரிஞ்சது ஒரே ரேட் நான் கேட்டுட்டேன் 550 ரூபா போட்டு 550 கட்டியா 450 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க சானா நீ 550 எதுக்கு 2 ஐட்டமா வச்சிருக்கீங்க கம்மியா ஏதோ ஒரு கணக்குல ரேட்டு பேசிக்கிட்டா தான் நாங்க வாங்குறதுக்கு சௌகரியமா இருக்கோம் வாங்குவா மிளகும் சீரம் 550 ரூபா போட்டுக்குங்க அதுக்கு போன வருஷத்துக்கு விலையில எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்குல்ல எப்படி இருக்கு போன வருஷம் இருந்த விலைக்கு இது இந்த வருஷம் போன வருஷத்துக்கு இது விலை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா ஈக்குவல் மிளகு மட்டும் விலை இருக்கு அது ஆமாம் அங்கே அப்படிதான் சொன்னாங்க மிளகு வந்து போன வருஷம் 500 ரூபா இருந்தது சரிங்க 750 மிளகு மட்டும் மீதி எல்லாம் இறங்குது சரி சரி தனி சீரம் மிளகு மட்டுங்க 750 கேட்டு கிடைக்கு அதான் ஆனால் இவங்களை அப்படியே சொன்னேன் ஸ்கேல் இடக்கணக்கு வாங்கிங்க பிரச்சனை இல்லை அப்படின்னா இதுங்க நாங்களா அதாவது நாமக்கல் இதே தான் நாமக்கல் மாவட்டமே தான் அந்த லாஸ்ட்டில் வாங்கிங்க
கிட்டத்தட்ட ஒரு 20 படி வாங்கினீங்களா? 10 படி தான் இருந்துச்சு. அது கம்மி படி, விலை கம்மி. அது படி கொண்டாந்து கொடுத்து வாங்கினாங்க. அப்போவுமே இப்படி ஏமாந்துறாங்க. சிலர் வந்து அடைச்சி போடுவாங்க. ஆமாம் ஆமாங்க. யாரும் போட மாட்டாங்க. அதான் இந்த லைன் யாருமே போட மாட்டாங்க. இல்லை, ஏன்னா இதில் வந்து இடையில வந்து வாங்கியிருக்கிறேன். சந்தை இல்லாத டைமில் வந்தாலும் சனிக்கிழமை வந்தால் இருக்கும், 2-3 கடை இருக்குங்க. அதெல்லாம் கரெக்டாக போடுவாங்க. அதான் கீழே டெம்பரரியாக போடுறவங்கலாம் அந்த மாதிரி போடுவாங்க. ரெகுலரான கடை அதான் போட மாட்டாங்க. படி இந்த ரேட் அதான் எம்பெல்லாம் 1000 கூட போடுவோம். அதெல்லாம் படி 700, 900, 800 கணக்கு. அதான் வேலை போடுறோம். அதான் இந்த சந்தையில் இந்த சந்தையில் விற்கலாம். செய்ய முடியாது. ஆனால் இந்த சந்தையில் போட்டாலும் படிக்கு மாதிரி தான் போடுவோம். அதான் உங்கள் பண்ணி ஒவ்வொரு ரேட்டு அடைச்சிலாம் போட மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் சரக்கு வந்து செவ்வாப்பேட்டையில் சேலம் எடுத்து வரும். நல்லா அங்கே செவ்வாப்பேட்டையிலேருந்து வரலாம். இன்னும் ஆவரேஜாக விற்கிற போது 1 லட்சம் 1 லட்சம் விற்கிறாங்க. 50,000 விற்கிறாங்க. பெரிய கடையில் 10 லட்சம். அதாங்க அதாங்க அவங்க 150 லட்சம் ஆவரேஜ் இல்லாமல் பார்ப்பாங்க கண்டிப்பாக. கடையில் அப்படி இல்லை. விற்கிற ரேட்டுன்னு விற்பாங்க. அதான் வேணுங்கிற வாங்குவாங்க. 100 கிராம் ஒரு ரேட் வரும், 1 கிலோ ஒரு ரேட் வரும். மணிக்கு பேர் எழுதுறாங்க. நல்லா அளந்து போடணும் சீரகம் மட்டும். அதான் வச்சுங்க, அப்படியே ஏமாற்ற மாட்டாங்க. நீங்கள் அந்த கடையில் வாங்கினாதே எப்படி இருந்தாலும் ஏமாற்றி போடுவாங்க. அந்த லைனில் வாங்குறது ஒரு டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 10 படி 20 படி வாங்கினது 10 படி தான் இருந்துச்சு. அதுக்கே இவ்வி படி தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. அதுலேயே ஏமாற்றிட்டாங்க, இப்படியே பண்ணிட்டாங்க. போட்டு போடுறோம். நம்ம மண்டியில் போடுறத கைவலிக்கு அதுக்கு என்ன மல்லி வைக்கிறியா? சரசாயின்னு எழுதிக்கணும், சரஸ்வதினு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ வாங்கினதுங்க அக்கா? அளவெல்லாம் குறையாதாம்மா. ஈகோ ஆமாம், ஈகோ வந்து இது ஒரு 80 ரூபாய்க்கு போடு. இது கிலோ எவ்வளோ வருங்க? ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் காசு தருவாங்க. பட்ட வேண்டாம். இது ரோஸ் மப்பு வாங்கிக்கிறா, அது கம்மியாக போடும். 180 ரூபா. அது இன்னும் கூட கம்மி 25 ரூபாய்க்கு போடுங்க. இன்று தான் இருக்கு. அவ்வளோதான். எவ்வளோ போய் அந்த இலை காய்க்கு எவ்வளோ? இது எவ்வளோ மொத்தமாக? இல்லை வந்து 3000 வாங்கணும். 500 600 120, 130, 250. சரி, எல்லாம் ஒரு காயத்தில் பெருசில் போடும். சரவண சரி சரி. காசு வாங்கல. சொல்லி 250 ரூபா. இந்தாப்பா நல்லா நிலவரமா? நிலவரம் இது மட்டும் தாங்க நல்லா இருக்கு. எது? மல்லி சோம்பு வாங்குறோமே, ஆ அது மட்டும் தான். அப்புறம் விவரம் விலைவாசி கூட அதிகமாக இருக்காங்க. சரி சரி. வருஷம் இப்போ சந்தையில் நம்ம ஊரில் மார்க்கெட்டில் வாங்குற அதுக்கு இதுக்கு பரவாயில்ல, இப்படி இருக்குங்க. அதை விட இது கொஞ்சம் இப்போ விலை கொஞ்சம் கம்மியாக தான். சரி சரிங்க.
இப்போ செட்டு வந்து எவ்வளோக்கு வாங்க இந்த வருஷம் எவ்வளோ? முதல்ல எல்லாம் 500 இதுலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ 1000க்கு 400 சரி. இப்போ நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1550 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. படி கொண்டு வந்து அவங்களே கொண்டாந்து. நாங்கள் அந்த 1400 ஆ, இப்போ அவங்க இல்லையாங்களா இல்லை நீங்கள் கொண்டாந்த படியா? இல்லை படி வந்து நீங்கள் கொண்டாந்து செட்டு அவங்களே போடாது. கொண்டு வந்த படி ஆ 1000. அவங்க சொல்கிறது வந்து சின்ன முடியாது. ஆமாம். அது 1200 ஆ சரி சரிங்க. சரி கொண்டு வந்து கொடுத்ததுனால சரி. இப்போ போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல எப்படி இருக்கிற மாதிரி இருக்குங்க? விலை கூட தான் இருக்குது. கூட்டம் கம்மியாக இருக்குது. காலையில் பார்த்தா கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. வாரம் 3 வாரம் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து போன வாரம் கூட நான் வரல, இன்னொரு வண்டி வந்துச்சு இப்போ வந்திருந்தாங்க. இந்த ட்ரிப்பு 2வது வாரமா இது? 2வது வாரம் போன. சரி போன வருஷம்லாம் இப்போ நம்ம வந்தது 3வது வாரமா? ஆ சரிங்க. ஆ சரிங்க. சரி சரி. சிவந்தகார்த்தி முடிஞ்சு மறு வாரம் திறந்துவாங்க. அதே 2வது வாரமாக இருக்குது இல்லாட்டி 3வது வாரம்? போன வாரம் வந்தாங்க. இல்லை 3வது வாரம் நினைக்கிறேன். போன வாரம் 3 வாரம் வந்தாங்க. 1500 எங்கே படிக்காங்க? ஆ இப்போ நான் கொண்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா என்ன வாங்கினா 1550 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அது படி பொறுத்த ரேட்டு அவங்க கிலோ கணக்கில் செக் பண்ணுறாங்க எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு போடுறாங்க. தஞ்சாவூருங்களா நீங்கள்? இல்லைங்க நான் வண்டி இல்லை நம்மளுது இல்லை. 2வது வாரங்க 3வது வாரமா இதுங்க? 2வது வாரம். முதல் வாரம் தான் திறக்கவே இல்லை. போன வண்டியில் வேறு வண்டி அனுப்பிச்சுட்டு வந்துடுது. போன வாரமாக தான் 2வது வாரம் தான். ஆ சரிங்க. ஆனால் கூட்டம் வந்து போன வருஷம் இருந்ததை விட கம்மியாக தான் இருக்குங்க. முதல்ல இன்னும் எத்தனை வாரம் இருக்கும்? 8 வாரம் மொத்தம் 8 வாரங்க. சரி சரிங்க. ஸ்டார்டிங் வந்து இங்கிலீஷ் மாதம்னா இப்போ மார்ச்சிலிருந்து மாசி, தமிழுக்கு மாசியில் பிப்ரவரி கடைசியில் வருங்கண்ணா. ஆ சரிங்க. அப்புறம் மார்ச் ஏப்ரல் வரைக்கும். ஏப்ரல் வரைக்கும். 2 இல்லை 3 வாரம். ஆ ஏப்ரல் 15 வரைக்கும். 2வது வாரம் வரைக்கும். ஆ சரி. சித்திரை 5 வரைக்குங்களா? ஆமாம். முதல் வாரம் வரும். ஆ சரி. போன வருஷம் இருந்து இந்த வருஷம் ரேட் எப்படி பரவாயில்ல எப்படி இருக்குது? பரவாயில்ல. செட்டு என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? செட்டு தானே வாங்கியிருக்கிறீங்க. எவ்வளோக்கு வாங்கினீங்க? 1400. சரி சரி. நான் வண்டியில் வந்தீங்க 1550 சொன்னாங்க. இப்போ படியில் நீங்கள் கொண்டாந்து படியில் வாங்கினீங்களா இல்லை அவங்களே நீங்கள் கொண்டாந்து படிக்கலையா? சரி சரி. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல எப்படி இருக்குங்க? சரி சரி. போன வருஷம் இதே ரேட்டு தான் இருந்தா இல்லை? போன வருஷம் எவ்வளோ? போன வருஷத்தோட 50 ரூபா அதிகமாக இருக்குது. எல்லா பொருளும் பரவாயில்லையா எப்படி இருக்குங்க? நீங்கள் எல்லா பொருளும் ஓகே தாங்க. ஆனால் வருஷம் வருவீங்க. நம்ம எந்த ஊருங்க? எது? நாகப்பட்டினம். ஓ சரி சரி சரி. ஆனால் வருஷம் டைம் வந்து வாங்கிட்டு போகிறீங்க. ஒரு வருஷத்துக்கு ஆகிற அளவுக்கு வாங்கிக்குவீங்களா அல்லது இல்லை ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிடுவீங்களான்னு கேட்டேன். ஆ சரி வாங்கிக்கணும். ஆனால் அங்கேருந்து வந்தாலும் இவ்வளோ தூரம் வந்தாலும் இதாக தான் இருக்குது. நாகப்பட்டினம் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் கரெக்டாக கட்டுப்படி ஆகிற அளவுக்கு இருக்குது. சரி ஓகே ஓகே தேங்க்ஸ். யூடியூப்லேயே வேணாலும் அனுப்பிச்சி விட்றேன். ஆனாலும் படி இல்லை உளுந்து அந்த பாசிப்பருப்பு தோரம்பருப்பு இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 100. நான் ஏன் படியை தான் சொல்லிட்டேன். படி அளந்து பார்த்தா சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் படியை கொடுக்கணும். அதே கிலோ கணக்கு வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அவங்க படியை கொடுத்து அளந்து பார்த்து சொல்லுவேன். தருவீங்களா? தருவாங்கய்யா. கிடையாது. படி எடுங்க பார்க்கலாம். உங்க படி பார்க்கல. இது உங்க படிதான். அருமையா இருக்கு. மாவானா கேளு. எதுல வாங்கிக்குமா? இல்ல இல்ல உங்க படி நீங்க கரெக்டா வாங்கிட்டு போங்க. பெருசாலாம் இல்லை. நீங்க கொண்டாந்த பண்ண வாங்கிட்டு போகணும். வியாபாரம் 110. இது 100. படி 100. உங்க படியில வந்தீங்க சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. 100 படி. உங்க படிக்கா
இதுமா சின்னது எப்படி பாக்குறியா? கொஞ்சம் சேர்த்த முடியுது. இதுதான் சின்னது. பாருங்க உங்க பொண்ணு தானே கேட்டீங்க. என்ன பண்ணுவோம்? 100 ரூபா சொல்றேன். நம்ம கடை மறுபடி பண்ணி இங்க பாரு. அது வேற இங்க மூட்டை போட்டு பாரு. உங்க பொண்ணு தானே நீங்க கேக்குறீங்க. புதுசுமா படி கொடுமா. எல்லா பக்கம் படி பார்த்தா சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட ஜாமான வாங்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏமாத்தினாதான் லாக்கி போடும் வாழ்க்கையில. என்னன்னா நீ உன் பண்ண கேட்டீங்க அதுக்கும் போறோம்னு சொல்றான். அப்ப அந்த மனசுக்கு நிம்மதி இருந்தா தானே வியாபாரம். சும்மா ஏமா 100 ரூபா சொல்றேன். இன்னும் 80 ரூபா கட்டுப்போறேன். சும்மா அந்த அவங்களும் பிடிச்சா அவங்களும் வாங்கணும். அக்காப்படி முக்காப்படி போறதா லாக்கி போடும். லட்சியமா நேர்மை பண்றத லாக்கி போடாது. படி தப்பா இருந்தா சொல்லு, உடச்சடி படிய. நம்பிக்கை இருந்தா தான் எதுவும் செய்ய முடியும். வாங்கிட்டு போறாங்க. நாங்க என்ன சின்ன புள்ளி போடுறோமா? அவங்கெல்லாம் எந்த வாங்க போறாங்க? படி 100 ரூபா. இதுல எந்த வித்தியாசம் வந்தா விசிக்கு எடுத்து தருவேன். படியோ பொருளும் நல்லா அதை கேளுங்க தருவோம். ஒண்ணு நான் ஏமாத்திலாம் போட சரி 10 ரூபா கம்மியா கொடுங்க. 110 ரூபா கொடுங்க. வாங்கிட்டு போங்க. 120 சொன்னா 110 சண்டைக்கெல்லாம் வரலக்கா. நக்கா வாழ்க்கையில் நம்ப மாட்டேங்குது. 10 ரூபா அதிகம் வரும். எது வேணாலும் 10 ரூபா அதிகம் இருக்குமா? பருப்பு எவ்வளோங்க? 110 ரூபாய்ங்க. சரி சரி. இதெல்லாம் 90 சொல்றாங்க. இது 80 ரூபா சொல்றாங்க. சுண்டலுங்க கட்ட பேர் 80 ரூபா கேட்டாங்க. இது 80 தானே? இது 2 அம்மா வராதுமா. உங்க படியே சேர்த்து தான் உங்களுக்கு அசல் நல்லா வியாபாரம் பண்ற வியாபாரம் எல்லாம் விக்கல. உங்க படி சேர்த்தேதான் பாத்தீங்க. நல்லா தம்பி டபக்குன்னு விட்டாலே கீழே போய் நல்லா தான் அழகுறாங்க. இனிமே எப்படிதான் அழக முடியும்? கொள்ளு பட்டாளி பொட்டுக்கல்ல 50 ரூபா. படிக்க அது 2 குடி 5 ரூபா குறைச்சிக்கிறேன். அது 2 குடி போடுறத கூட இன்னும் இது வாங்குறீங்க கள்ளப்பருக்கு. அது வேண்டாம். சரி பொட்டுக்கல்ல ஒரு 50 ரூபா 5 படியா? அக்கா படியே எச்சு படிதாங்க. இன்னும் 2 குடி போட பாருங்க. தனியா போடு. 750. இது ஒரு 70. 820. 20 ரூபா தாங்க. மீதி உளுந்து எத்தனை மணிக்கா? இதுல அதுலயே 120 தான் பூண்டு.
ரூபாய்க்கு வாங்கலாம், அப்புறம் அங்கேயே வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் நாங்க வேண்டாம்னு போறோம். புளி அங்க 140 200 புளி இந்த மாதிரி புளி கிடைக்கல. கட்டம் கறியேன்னு நானும் குழம்பு வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நானும் 10 கிலோ புளி வாங்கி வீட்டு வச்சிருக்கேன். மழை புளி கிடைக்குது. கிடைக்க நான் வீட்டு வாசம் தான் வாங்கினேன். ஒரு 100 கிலோ கிடைச்சிது. ஆளுக்கு 10 கிலோ எடுத்துட்டு மீதி தான் விற்கிறோம். பாருங்க எங்கள் பேர் போட்டே வந்துருச்சு. மலையிலேருந்து அதை போட்டுட்டாங்க. இல்லைனாலும் நாங்கள் விற்க மாட்டோம். எங்களுக்கு தான் வியாபாரம். புளி எவ்வளோ 160 ரூபா சொன்னீங்களா? ஆமாம், 150 ரூபா இந்த கண்ணுக்கு கிடைக்கும். 160. அங்க பாண்டிக்கு நல்ல புளி தான். அது சொல்லுச்சு. ஒரு கிலோவுக்கு காக்கில் கொட்டை இருக்கும் உள்ளார. அப்புறம் மிஷினில் போட்டு அரைக்கணும். ஓடோட தான் அரைச்சிருக்கோம். இது மாதிரி சுத்தமாகவே இருக்குதுங்க. நார் ஓடு எல்லாம் போட்டு அரைச்சிருப்பாங்க. 9 வாரம் தானா? நான் தான் சொல்றேன். இருக்கு. இப்போ இங்கிலீஷ் மாதம் என்ன மாதம் ஸ்டார்ட் ஆகும்? என்ன வார்த்தை? இங்கிலீஷ் மாதத்தில் என்ன மார்ச்சில் பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆயிருமா? சரி. பிப்ரவரி மார்ச் மே பாதி வரைக்கும் இருக்கும். ஏமா அந்த 9 வாரத்துக்கு சட்டு செலவு, வாரம் கண்டா செலவு அப்படித்தான். இல்லை மற்ற நாளும் 10 நாளுமே சனிக்கிழமை இருக்கு. அது அந்த மரத்தில் வச்சிருப்பாங்க. ஒரு 4 கடை வச்சிருப்பாங்க. ஆமாம், அது ரெகுலராக வச்சிருக்கேன். நான் வந்திருக்கிறேன், இடையில வாங்கிக்கிறேன். இது வந்து 9 வாரம். சரி சரி, நான் இல்லை இங்கே தான் வாங்குறேன். சரி, ஆமாம். சரி சரி. எதுங்க வாயில் ஓட தெரியாச்சு. எது? ஆமாம், நெட்டில். இல்லை டிவியில் இல்லை. டிவி அல்ல. ஆமாம், யூடியூப்பில் சும்மா. இப்போ போன வருஷம் இந்த வருஷம் பரவாயில்லைங்களா? எப்படி இருக்கு? சரி இல்லைங்களா? சரி. சரி. ஆமாம், ரேட் அதே மாதிரி இருக்குங்களா? இல்லை ரேட்டு முன்ன இருக்கா? சரி சரி. சரி. 200 போட்டாங்க. 150 நான் கடையை கட்ட போறேன். நீங்கள் இந்த ஊருங்களா? நீங்கள் சரி சரி சரிங்க. காரவள்ளிட்டீங்களா? இப்போ நீங்கள் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே எடுப்பீங்க? செலவெல்லாம் சேலம் செலவு. சரிங்க. சரி சரி. சரிங்க. சரிங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு. அது மட்டும், இது மட்டும் போதும். ஆமா, சின்ன கவர்ல போடுங்களா அத்தா. ஆமாம், அது வேறு பிரச்சனை. ஆமாம், 50 200 100 வாங்கினா 400 ரூபா. அதுவே 200 ரூபா. எங்க வீட்டு நாங்க வாங்கலையே. இந்தாங்க இந்தாங்க. சில்லறை இல்லையே. கிலோ ஏலக்காய் என்ன? சரி, எனக்கு கசகசாக்கு எடுத்துக்கிட்டு கொடுங்க. என்ன இவ்வளவு இருக்கு? ஆகும் வீட்டுல இருக்கு. சும்மா 320 ரூபா கொடுத்துருக்கேன். அது என்ன? 100 கிராமே 120 ரூபா. வேண்டாம் எவ்வளவுன்னு கேட்கல. எவ்வளவுன்னு கேட்கறாங்க.
இவ்வளோ வாங்கினீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 100 கிராம். கிராம் குற்றால சைடு விளையிறது இருக்கு. இதுக்கு அதுக்கு பார்த்தா கலரே வித்தியாசமாக இருக்கும். என்ன விலைக்கு வேணும் அதெல்லாம் கேளு. வேற ஒருத்தர் வாங்கிட்டு வச்சுனாங்க. நான் வாங்கிக்கிறேன் ஒரே வார்த்தையில எடுத்து வச்சுக்கலாம். அங்கேயே விட்டுட்டு போட்டுமா? 700. மேல வைக்கிறோம். அந்த செட்டு செலவு மிளகா இல்ல, செட்டு செலவு எவ்வளோதான் பண்ணாலும் டீ போட்டு ஒட்ட செய்யும். இதெல்லாம் கைப்புளி தாங்க. இது வாங்கிட்டு இல்லை, நீ வண்டிட்டு போ வந்துடுறாங்க. அப்படிங்கம்மா இது மைதாமா போட்டுமா பையில அப்படியே கொடுத்துருக்காங்க. கருதுலையே சாக்கு இருக்கிறதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காலி பண்ணிங்கன்னா நேரம் தண்ணி இருப்பீங்க. சாயங்காலம் இதாக இருக்கிறது. சரி, மணி 1:30 மணி லாக் பண்ணி. சரி சரி. சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கு பாட்டு சாமி. சரி, இப்போ நைட்டு ஃபுல்லாக நைட்டு நேரம் வருவீங்க? நைட்டு 7 வரல இருக்கும். நைட்டு சரி சரிங்க. வெளியில் சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு வந்து கடை போடுறாங்க. சரி, இப்போ நேற்று ஏன்னா அந்த நேரம் வந்துருக்கீங்களா நீங்கள்? சரி சரிங்க. இல்லை புளி மாதிரி தான் நல்லா இருக்கும், அதெல்லாம் வாங்குறாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஊர் இங்கேங்களா நீங்கள்? ராசிபுரம். ராசிபுரம். சரி சரி. இது பரவாயில்ல. எப்படி இருக்கு இந்த வருஷம் இது சந்தை? பேலுக்குடி சந்தை சொன்னால் தான் எப்படி இருக்குன்ட்டு. பரவாயில்ல. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 50 ரூபா கம்மி தான். போன வருஷம் எவ்வளவு? போன வருஷம் 600. இல்லைங்கக்கா, 600 நானு 1.25 செட்டு வாங்கினேன். 2000 ரூபா கொடுத்தேங்க்கா. போன வருஷம் 600. போன வருஷம் 600 சரசாயா. 600 ரூபா நம்ம படிக்கு. இந்த வருஷம் 550 ரூபா. பரவாயில்ல. எவ்வளவோ போன வருஷம் இந்த வருஷம் கம்மியாக தான் இருக்கா ரேட்டு? சரி சரி.